இது இது எக்ஸ்பென்சிவ் சொல்லாம நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா, இந்த மாதிரி ஒரு ஐகானிக் மூவியை நான் இதுக்கப்புறம் நான் பார்க்க போறது கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது. என்னன்னா நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டர்ல. இப்போ ஆஃப்டர் திஸ் many இயர்ஸ் நான் பார்க்கும் போது இந்த மாதிரி மூவியை மிஸ் பண்ணதுக்கு இப்ப நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்ப மிஸ் பண்ணிட்டு இப்போ சான்ஸ் கிடைச்சு நான் வந்து பார்த்துட்டேன். ஆனா ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரஜினிசம் மூவியை ஒரு ரஜினி ஃபேனா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரசாதத்தோட அதுக்கு மேல ஒரு தெரியல எனக்கு. ஏன்னா ஏன் அவ்வளவு ஹைப் பண்ணி சொல்றேன்னா, இந்த மாதிரி மூவி நீங்க திரும்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. நீங்க பாட்டு எடுத்தாலும் சரி, பாத்து எடுத்தாலும் சரி, இல்ல வேற என்ன மாதிரி கதை உண்டாக்கினாலும் இந்த மாதிரி எல்லாமே அமைப்புகள் வராது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. ஏன்னா ஒரு மூவில நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு சாங் ஹிட்டாதா, மன்சிரா ஹிட்டாதா, சீன்ஸ் ஹிட்டாதான்னு பார்ப்போம். இங்க இந்த பக்கத்துக்கு இந்த சீன் ஹிட்டு, இந்த சீன் ஹிட்டு, இந்த பாட்டு ஹிட்டு, இந்த பாட்டு ஹிட்டு, அப்ப வில்லனோட கேரக்டர் ஹிட்டு, ஹீரோட கேரக்டர் ஹிட்டு, எல்லா கேரக்டரும் ஒரு ஹிட் ஆகும் போது, படம் ஃபுல்லா பேக்கேஜான ஹிட் ஆகும் போது ஒரு சீன் கூட நீங்க வந்து போர்டுக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லா சீன்ஸும் எங்கேஜிங்கான சீன்ஸ். இப்ப இருக்க சில மூவிஸ் வந்து நம்ம பாக்குறோம், மொபைல் கீழே பாக்குறோம், போர்டுக்குது. இந்த சீன் எங்கேயுமே நீங்க கீழே பார்க்க முடியாது, எதுவும் போக முடியாது, வாஷ்ரூம் எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே இது பண்ண முடியாது. பாட்டு இருந்தா கூட போகணும், பாட்டு கூட நீங்க ரசிச்சு பார்க்க வேண்டியதா பாட்டு. அந்த மாதிரி கருத்துல பாட்டா இருக்கு. மெலடி சாங்ஸ், லவ் சாங்ஸ், ஏகப்பட்ட சாங்ஸ். எப்பா ஏறமான சரி, இந்த படம் ஃபுல் கேஸுக்கு சரி, எப்படி இந்த மாதிரி செதுக்கிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா தலையை வச்சு என்ன மாதிரி ரசிச்சு எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் சொல்ல, நியூட்ரல் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான் இது. ஏன்னா யாருமே இதுக்கு வந்து ஏற்ற கமெண்ட்ஸ் கொடுக்கவே முடியாது. இப்போ இருக்க மூவிஸ்லாம் வந்து சோசியல் மீடியாலாம் 2-3 days வந்து டக்குனு மிக்ஸ் சர்வீஸ் வந்து அந்த படம் அடி வாங்குது. இந்த மூவி அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது. அது அந்த காலத்துல பீப்புள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிப்பான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா இந்த காலத்துல சோசியல் மீடியா கொஞ்ச நாள்ல வந்து லீக் ஆகிட்டு வந்துருது, சீன்ஸ் செஞ்சிருது. இந்த மாதிரி படம் அந்த காலத்துல வந்து நம்ம 1999 வரும்போது சோசியல் மீடியா கிடையாது. அப்ப எல்லாரும் அந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஊஞ்சல் சீனாகும் சரி, இந்த மாஸ் சீன்ஸா இருக்காது, என்ன சீனாகும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்பா இந்த நான் சீனை பார்க்கவே இல்லையே, தெரியவே, திடீர்னு அவங்க சஸ்பென்ஸ் ஆகும்போது அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ செம்மையா இருக்கு அப்படின்னு டிவிலாம் பார்த்துருப்போம் அந்த காலத்துல, அப்புறம் போடல. பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா மக்களோட ரஜினி ஃபேன்ஸ் மக்களோட மக்களா நான் ஒரு ரஜினி ஃபேனா பார்க்கும் போது எனக்கு அது சொல்ற வார்த்தைகள் இல்லாம அவ்வளவுதான். நான் இதுக்குமே சாதிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம், இந்த நாள் ஃபுல்லாவே எதுவுமே வேணாம் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா பக்காவா ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டா பார்த்து வந்து ஏதோ நம்ம வந்து பெருசா சாதிச்சுட்டு தலைவரே நேரா பார்த்து வந்த மாதிரி அவர் ஃபீலா இருக்கு. அதுவும் கமர்தேட்டர் ஓனர் சொல்லவே வேணாம், அவர் இன்னொரு தலைவர் ஃபேன். அவரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு படத்துல பாஸ் பண்ணி பார்த்த ஒரே படம் இதுதான். வேற எல்லா ஃபர்ஸ்ட் டே நான் பாஸ் பண்ணி பார்த்தது இல்லை. அவரோட ஊஞ்சல் சீனை பாஸ் பண்ணி போட்டு காமிச்சு அப்புறம் மழை நிறுத்தி பாஸ் பண்ணி அவர் ட்ரிபியூட் வீடியோ போட்டு அப்புறம் திருப்பி படத்தை ஆரம்பிச்சு இப்படிலாம் பண்ண வச்சாங்க. இதோட வேற என்ன அவரோட பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு வேணும்னு தெரியாது. இதுவே எங்களுக்கு ஃபுல்லா கொடுத்த மாதிரிதான் ஒரு பிரசாதத்தோட. வேற ஏதாவது மிகப்பெரிய வேர்டு இருந்தா அதே வச்சுக்கோங்க. இதோட பெரிய ஒரு பிரசாதமே இருக்க முடியாது. ஏன் பிரசாதம் சொல்றேன்னா, அது எங்களோட ரஜினி ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வேர்டு மீனிங் வந்து மீனிங் ஃபுல்லா தெரியும். ஸோ அதனால ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒரு பார்த்த ஒரு படம். அதே டிவியில் பார்த்தனாலுமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருக்கு. நான் வந்து ஹைப்காக சொல்ல. ஏன் அப்படின்னா அந்த குவாலிட்டி சரி, அந்த ரீமாஸ்டரிங் சரி, எல்லாமே சரி. எப்படி இவ்வளோ அவர் சொன்னார்ல எந்த சாட்டிலைட்ஸ் கொடுக்க ஓடிடி கொடுக்கலன்னு, அதோட ரெசிபி இப்பதான் புரியுது ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது, எந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்கலாம். இப்போ ஓடிடியில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். பட் இது மாதிரி குதிச்சு ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணிடலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் உண்மையில மிக பெரிய ட்ரீட்டோட பெரிய வார்த்தை தான் இது கண்டிப்பா டிவி போட்டா நான் வரதான் செய்வேன். இதை 4 hours 5 hours போட்டாலும் நின்று பார்த்தாவும் போவேன். இப்போ 3.5 hours போனா நல்லா பத்தல, எங்களுக்கு இன்னும் போட்டாதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்.